எல்லோருக்கும் வணக்கம். என் பேர் கருணா. இன்றைக்கி நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கும்பகோணம் மாவட்டத்தில் வந்து இருக்கேன். கும்பகோணம் மாவட்டத்தில் தாராசுரம் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்கிற ஐராவதேஸ்வரர் கோயிலுக்கு வந்திருக்கிறேன். 12ஆம் நூற்றாண்டை சேர்ந்த கோயில். இந்த காணொலி முழுசுமே பாருங்கள். இந்த கோயில் எப்படி இருக்குது, இந்த கோயிலோட வரலாறு, அந்த சிற்ப நுணுக்கங்கள் எல்லாத்தையுமே பார்க்கலாம். வாங்க காணொலிக்குள்ள போகலாம். இந்த ஐராவதேஸ்வரர் கோயில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 12ஆம் நூற்றாண்டில் 2ஆம் ராசராச சோழன் அவர்களால் வந்து கட்டப்பட்டிருக்கு. 2ஆம் ராஜராஜ சோழன், அதாவது நம்ம தஞ்சை பெரிய கோயில் கட்டினது கிடையாது, அவரோட மகன் ராசேந்திர சோழன். அதுக்கப்புறம் வந்து இவங்களாம் பிற்கால சோழர்கள். 2ஆம் ராசராச சோழன் அப்படின்னு சொல்லப்படுறவர். இவர் 1146 1173 வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 17 வருட காலம் வந்து ஆட்சி புரிஞ்சிருக்காரு. அப்போ கட்டப்பட்ட கோயில் தான். அதாவது அவங்க பாட்டன் ராஜராஜன் கட்டின மாதிரியே ஒரு பெரிய கோயில் கட்டின மாதிரியே இவரும் கட்டணும் அப்படின்னு நினச்சாரு. அதனால் கட்டப்பட்ட கோயில் தான் இந்த ஐராவதேஸ்வரர் கோயில். ஊருக்குள்ளே போகிறப்பே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இங்கே வந்து ஒரு படிக்கட்டுகள் இருக்குது. இந்த படிக்கட்டுகளில் ஒவ்வொரு மொத்த அதில் படிக்கட்டு இருக்குது. அதில் ஒவ்வொன்றும் வித்தியாசமாக சவுண்ட் வரும். சரி கம பதனி அப்படி சவுண்ட் வரும். வாங்க போய் பார்க்கலாம். என்ன மெயின்டெனன்ஸ் பண்ணுறாங்கன்னு தெரில. ஃபுல் அண்ட் ஃபுல் தண்ணியாக இருக்குது. உள்ள பாசம்லாம் பிடிச்சி கிடக்கு. ஸோ இப்போ இல்லை, ரொம்ப நாளாகவே தண்ணி இருக்குன்னு நினைக்கிறேன். தெரியுதா? இந்த படிக்கட்டுகள் தெரியுது பார்த்தீங்களா? இதுதான். நீங்கள் ஒவ்வொரு படிக்கட்டுகளை தட்டினீங்கன்னா ஒவ்வொன்றும் வித்தியாசமாக வந்து சவுண்டு வரும். இந்த இடத்துல நந்தி இருக்குது. இந்த கோயிலோட மிகப்பெரிய ஒரு இது என்னென்னா, ஒவ்வொரு இடத்துலையும் சிற்பக்கலைகள் அவ்வளோ அற்புதம் பண்ணப்பட்டிருக்கு. தமிழர் கட்டிடக்கலைகள். இப்போ வந்து நீங்கள் டிராவிடியன் ஆர்கிடெக்ட் அப்படின்னு சொல்லுவீங்க, தமிழர் கட்டிடக்கலை. இந்த கோயில் வந்து கிட்டத்தட்ட 80 அடி வந்து உயரம். இந்த கோயிலோட தலப்புராணம் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா, இந்திரனோட வாகனம் ஐராவதம், சரிங்களா? அது வந்து ஒரு முனிவர்கிட்ட வந்து சாபம் பெற்று அதோட வெண்மை நிறம் மாறி கருப்பை வந்து மாறிடும். அந்த சாபம் போகணும் அப்படின்றதுக்காண்டி அந்த அவரோட வாகனம் வந்து இங்கே சிவபெருமானை வழிபட்டதாகவும், அதனால தான் இந்த கோயிலுக்கு பேர் வந்து ஐராவதேஸ்வரர் கோயில் அப்படின்னு வந்து வந்ததாக சொல்லுவாங்க. இதுக்கு இன்னொன்று சொன்னால், இந்த ஊருக்கு பேர் வந்துட்டு 2ஆம் ராஜராஜ சோழன் அவர் காலத்தில் என்ன இருந்துச்சுன்னா ராஜேஸ்வரம் அப்படின்னு தான் இருந்துச்சு. இப்போ தான் மருவி தாராசுரம் அப்படின்னு வந்து மாறி இருக்குது. இங்கே ஒவ்வொரு இடமுமே ஒவ்வொரு அற்புதமான கட்டிடக்கலை. ஏன்னா ஒவ்வொன்றையும் அழகாக செதுக்கப்பட்டிருக்கு. நடன மங்கைகள் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஒவ்வொரு நுணுக்கங்கள் ஒவ்வொருங்க பாருங்கள், தூணாக இருக்கும், அழகாக இருக்கும். இங்கே வந்தோடனே இங்கே பாருங்களேன், இங்கே ஃபுல்லாமே ஒவ்வொரு நிகழ்வுகளை குறிக்கிற மாதிரியே இருக்குது. யானை மேலே ஒரு வீரன் இருந்துக்கிட்டு, இங்கே பாருங்கள் சிங்கம், அந்த யாழி போரிடுற மாதிரி ஒவ்வொன்றும் இருக்குது. இங்கே வந்து பிரம்மா, ஆனால் அர்த்தநாரீஸ்வரர் பிரம்மா அவரோடது இருக்குது. இந்த பக்கம் ஃபுல்லாமே யாழிகள். இங்கே ஒரு பசு. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு வீரர் தெரியுதா? கொடுங்க. இங்கே வீரர்கள் சண்டை போடுற மாதிரி பாருங்கள். காலை வெயில். இது ஒரு பசு. ஒரு சின்ன இதில் கூட பிள்ளையார். இதை மெயின் மண்டபம். கோயிலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே இங்கே அழகாக வச்சுருக்குறாங்க யானை. ஒரு பக்கம் யானை பிடிச்சி இருக்கிற மாதிரி, ஒரு பக்கம் குதிரை பிடிச்சி இருக்கிற மாதிரி. வந்து காட்டுங்களேன். இங்கே பாருங்கள், குதிரை ஆனால் உடைக்கப்பட்டிருக்கு. குதிரை முழுசுமே உடைக்கப்பட்டிருக்கு.
ஒரு சக்கரத்தை பிடிச்சி அப்படி இழுத்துட்டு போகிற மாதிரி இருக்க பாருங்க. அதாவது இந்த இதையே பிடிச்சி இழுக்கிற மாதிரி. அகத்தியர். இங்கே லிங்கோத்பவர் அவரோட சிற்பம் இருக்குது. நான் சொன்ன மாதிரி தான் இங்கே முழுக்க யாழி. இங்கே ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு சிற்பக்கலைகள், படிக்கட்டில் கூட அடியில் அந்த நுணுக்கங்களோடு பண்ணியிருக்கிறாங்க. ஒவ்வொரு படிக்கட்டுகளும் பண்ணப்பட்டிருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா இது யானை மாதிரி நல்லாவே தெரியும். தும்பிக்கை, அது துதிக்க. இங்கே பாருங்கள், ஒவ்வொரு தூண்லேயும் இந்த மாதிரி செதுக்கப்பட்டிருக்கு. அந்த சொன்னல அந்த ஒவ்வொரு புராண கதைகள் ஃபுல்லாமே பொறிக்கப்பட்டிருக்கு. யாழி தான் எல்லா மெயினாக இந்த இடத்துல வந்து யாழி வந்து இந்த தூணை தாங்குற மாதிரி இருக்குது. இந்த நுணுக்கங்கள் நல்லா இருக்குது பாருங்கள். நிறைய இடத்துல, அதாவது இப்போ இந்த மண்டபத்தை சுற்றி யாழிகள் தாங்குற மாதிரி, நடுவில் சாதாரண அந்த புராணங்கள். பார்த்தீங்களா, இந்த கல்வெட்டில் எழுதாமல் பொறிக்கப்பட்டிருக்கு. சிலையை வடித்து சொல்ல வர்றாங்க, என்ன சொல்ல வர்றாங்கன்ட்டு. உள்ளுக்குள்ளேயே வந்துக்கிட்டு ஒவ்வொரு இடத்துல பண்ணப்பட்டிருக்கு. ஆனால் உள்ளுக்குள்ளே இருட்டாக இருக்குது. மேலேயும் பாருங்கள், தெரியுதா? மேலேயும் சிற்பக்கலைகள், முழுக்க சிற்பக்கலைகள் தான். அதே தான் தஞ்சை பெரிய கோயில், அதே தான், அப்படியே தான் இருக்குது. சிற்ப வேலைப்பாடுகள் அதே ஆர்கிடெக்ட் தான், அதே தான் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் ஹைட்டு மட்டும்தான் கம்மி. இந்த மாதிரி நிறைய இடத்துல வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி சின்ன சின்னதாக ரவுண்ட்ஸ்லாம் நிறைய வச்சுருப்பாங்க. இது விளக்கு போகிறதுக்கு அப்படின்னு இங்கே இருந்தவங்க வந்து சொன்னாங்க. அந்த காலத்தில் வந்தீங்கன்னா இதெல்லாம் நுணுக்கமாக பார்க்கணும். ஒவ்வொன்றுமே நுணுக்கமாக பார்க்க வேண்டியது இருக்கும். இப்போ தான் நான் சாமி தரிசனம் வந்து பண்ணேன். எனக்கு தஞ்சை பெரிய கோயிலை விட இங்கே இருக்கிறது வந்து ரொம்ப ஒரு நிறைய நுணுக்கங்கள் வந்து இருக்குது. ஒவ்வொரு தூண்லேயும் நிறைய நுணுக்கங்கள் பண்ணப்பட்டிருக்கு. ஒரு கதை சொல்லுது ஒவ்வொரு தூணும். ஆனால் இந்த கோயிலில் எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இங்கே இருக்கிற மெயின்டெனன்ஸ் எனக்கு அப்படியே ஒரு எரிச்சலாக வருது. ஏன்னா நீங்கள் உள்ளே வரவே பார்த்தீங்களா, அங்கே தண்ணி தான் இருந்துச்சு. இங்கே பாருங்கள், இங்கே ஃபுல்லாகவே குப்பைகள், எல்லா இடத்துலையும் குப்பைகள் இருக்குது. வருத்தமாக இருக்குது. இங்கே ஒரு 3 சன்னதி இருக்குது. இது பூட்டப்பட்டிருக்கா. இதெல்லாம் ஜன்னல்கள் மாதிரி. இதுதான் அந்த காலத்தில் இருந்த ஜன்னல்கள் மாதிரி.
இந்த இடத்துல வந்து ஒரு சிவலிங்கங்கள் வந்து வச்சுருக்கிறாங்க. இது தெரியுதா? இது வந்து சோழர்களோட ஆர்கிடெக்ட். இந்த பீடம் வந்து வட்ட வடிவில் இருந்தால் சோழர்களோட ஆர்கிடெக்ட், சதுரமாக இருந்துச்சுன்னா அது பாண்டியர்களோட ஆர்கிடெக்ட். பாருங்கள். ஸோ இது வட்டமாக இருக்குது. இது சோழர்கள் காலத்தில் பண்ணப்பட்டது. பிற்கால சோழர்கள் அப்படின்னு சொல்ல போகிற 2ஆம் ராஜராஜ சோழன் அவர்கள் காலத்தில் கட்டப்பட்டது. ஒரு சின்ன கருவறை அதுவும் இல்லை. இங்கே பாருங்கள், அழகாக இருக்குல்ல? இப்போ நம்ம இதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு வந்தோம்னா இங்கே வந்து இந்த தீர்த்த தொட்டி இருக்குது, மிகப்பெரியது. ஓகே, நல்ல ஒரு பெரிய தொட்டி, தீர்த்த தொட்டி. அப்பா, முழுக்க முழுக்க கருங்கற்கள், கருங்கற்களாகவே பண்ணப்பட்டது. இங்கே வந்தீங்கன்னா பீஸ்ஃபுல்லாக இருக்குது. எனக்கு உண்மையிலே இந்த கோயில் ரொம்ப பிடிச்சது அதான். ஒரு ரொம்ப பீஸ்ஃபுல்லாக, ரொம்ப அமைதியாக நல்லா இருக்குது. அகத்தியர் அங்கே ஒன்று பார்த்தோம். அதே மாதிரி தான் ஒவ்வொரு நிகழ்வுகளை குறிக்குது. இங்கே இருக்கிற ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நிகழ்வுகளை குறிக்குது. அங்கே ஒரு கிணறு தெரியுதா? வாங்க சார் சொல்கிறேன். இங்கே ஒரு கிணறு இருக்குது பார்த்தீங்களா? இது வந்துட்டு யமன் இருக்கார்ல, யமன் வந்துட்டு ஒரு சாபம் பெற்றுவார். ஸோ அந்த சாபம் போகணும், அந்த எரிச்சல் போகணும் அப்படின்ட்டு இந்த இதில் வந்து குளிச்சாராம். அதனால தான் இந்த இதுக்கு பேர் வந்து யமத்தீர்த்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மண்டபங்கள் ஒவ்வொன்றும் அற்புதமாக இருக்குது. இங்கே மேலே 63 நாயன்மார்கள் அவர்களோட இதை ஃபுல்லாகவே செதுக்கியிருக்கிறாங்க. நான் சொன்னல 63 நாயன்மார்கள் அவர்கள் முழுசுமே செதுக்கப்பட்டிருக்கு. இந்த ஓரத்தில் மேலே வந்து எழுத்துக்களால் எழுதியிருக்கிறாங்க. தமிழ் தான். ஆனால் இது ஃபுல்லாமே இப்போது அழிஞ்சிக்கிட்டு வருது. இது கரெக்டாக ஒரு பராமரிப்பு பண்ணாமல் இருக்கிறாங்க. ஆனால் ஏன்னா இதெல்லாம் ஃபுல்லாக படிக்க முடியல, ஏன்னா ரொம்ப இதாக இருக்குது. இந்த கோயிலுக்குள்ளேயே வந்துட்டு ஒரு சின்ன மியூசியமாக இருக்குது. நிறைய சிற்பங்கள், நிறைய சிலைகள் வைக்கப்பட்டிருக்கு. ஆனால் எங்கே கிடச்சது என்ன அப்படின்னு எதுவுமே இல்லை. நீங்கள் பொறுமையாக பார்க்கலாம். ஓகே, கொஞ்சம் வேகமாக காட்டுவேன், நீங்கள் வந்தீங்கன்னா பொறுமையாக பாருங்கள். ஓகே, இவரை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். இவரை பற்றி நாகராஜன், விநாயகர், ஒரு அம்மன், யானைகள் வந்து இது பண்ணுற மாதிரி இங்கே ஏதோ எழுதியிருக்கிறாங்க. இந்த கோயிலை பற்றின ஹிஸ்ட்ரி நான் சொல்லலைன்னு நினச்சிங்கன்னா இங்கே போட்டிருக்கு. தாராசுரம் ஐராவதீஸ்வரர் ஆலயத்தை எழுப்பிய 2ஆம் ராசராசன் சொன்னேன்ல, அவர் எப்போ பிறந்தார்? 1146. 1150 ஆட்சி முறையில் முன்னே இருந்தார். பாருங்கள், அதை பற்றின மொத்தமாக போட்டிருக்கு. இங்கே வந்தீங்கன்னா நீங்கள் படிக்கலாம். இங்கே வந்து சரி, யார் அந்த சோழன்? ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன், அந்த குலோத்துங்க சோழன். ஸோ அது ஃபுல்லாக அப்படியே இருக்கும். இங்கே மட்டும் இல்லை, இங்கே ஸோ இந்த மண்டபத்தில் இன்னும் நிறைய இடத்துல தூண்கள் வந்து இந்த மாதிரி எழுத்துக்கள் வந்து பொறிக்கப்பட்டிருக்கு. ஜூலை மாதமாக பல இதெல்லாம் அழிஞ்சிருச்சு. உட்காந்து நீங்கள் பொறுமையாக வந்தால் படிக்கணும், பொறுமையாக படிக்கணும்.
நான் உள்ளே வந்து சாமி தரிசனம் பண்ணிட்டேன். பொறுமையாகவும் அழகாகவும் நான் வந்து சுற்றி பார்த்துட்டேன். ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருந்தது. நீங்கள் வந்தீங்கன்னா சிவபெருமான் கோயில், இந்த பக்கம் அம்மன் கோயில் இருக்குது. நீங்கள் 2 கோயிலுக்குமே போங்க. கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் வந்து பிடிக்கும். நீங்கள் பொறுமையாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சிலைகள், ஒவ்வொரு சிற்பங்களாக, ஒவ்வொரு எழுத்துக்களாக வாசித்து பார்த்தீங்க அப்படின்னா 2 மணி நேரம் தாராளமாக பிடிக்கும். அவ்வளவு அமைதியான ஒரு இடம், அழகாகவும் இருக்குது. இங்கே பாருங்கள், நல்லா பார்க்கு இங்கெல்லாம் நல்லாவே மெயின்டைன் பண்ணுறாங்க. பார்க்காக இருக்குது. சுற்றி பாருங்களேன், சுற்றி உள்ள என்ட்ரன்ஸ்லேருந்து அப்படியே நல்லா புல்வெளிகள் அழகாகவே இருக்குது. நீங்கள் ஓய்வு எடுக்கிறதுக்கும் மரங்கள் நிறையாவே இருக்குது. இந்த ஐராவதேஸ்வரர் கோயில் வந்துட்டு யுனெஸ்கோ, யுனைடெட் நேஷனல் எஜுகேஷனல் சயின்டிஃபிக் அண்டு கல்ச்சுரல் ஆர்கனைசேஷன் அவங்களால பராமரிக்கப்படுகிறது. அதாவது உலக பாரம்பரியம் பெற்றது ஒரு முக்கியமான ஒரு இடம் அப்படின்னு வந்து உலகத்திலேயே ஒரு முக்கியமான ஒரு இடம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அவ்வளோ அருமையாக இருந்துச்சு, அவ்வளோ அழகாக இருந்துச்சு. 80 தான், ஒரு சின்ன கோயில் தான், ஆனால் உங்களுக்கு ஒரு பீஸ்ஃபுல் எனர்ஜி வந்து கிடைக்கும். நான் அங்கே தஞ்சை பெரிய கோயில் போனப்போ கூட அந்தளவுக்கு அதாவது ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருந்துச்சு. ஆனால் அதை விட இந்த கோயிலில் நான் ஒரு ஃபீலிங் வந்து உள்ளே உணர்ந்தேன். அதாவது உள்ளுக்குள்ளே நீங்கள் கருவறைக்கிட்ட போகும்போது நீங்கள் கண்டிப்பாக வந்து ஒரு ஃபீலை உணர்வீங்க. வாங்க, தியானம் பண்ணுங்கள், பொறுமையாக சுற்றி பாருங்கள், நல்லாவே இருக்கும். இந்த மெயின்டெனன்ஸ் மட்டும் இன்னும் உள்ளுக்குள்ளே பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். வெளியே எங்கே பண்ணுறாங்க, உள்ளுக்குள்ளே அந்த தண்ணி தேங்கி இருக்குது, உள்ளுக்குள்ளே என்ன குப்பைகள் இதெல்லாமே இருக்குது, அதை மட்டும் மாற்றிட்டாங்கன்னா பக்காவாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவேன். கூகுள் மேப் பற்றி டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், எப்படி வரும்னு செக் பண்ணிங்க. கும்பகோணத்துலேருந்து ரொம்ப ரொம்ப பக்கத்தில் தான் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோமீட்டர் தான், ரொம்ப ரொம்ப பக்கம். கண்டிப்பாக வந்து பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான இடம் கும்பகோணம் மாவட்டத்தில். அவ்வளோ இந்த வீடியோ முடிச்சு. இந்த வீடியோ பிடிச்சி நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், பிடிக்கல டிஸ்லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அன்றைக்கி நம்ம கூட வந்ததுக்கு ரொம்ப நன்றி. புவனிதரன் ப்ரோ, தமிழ் ட்ரக்கர், அவர் சேனல் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஒரு அற்புதமான இடத்துக்கு போயிட்டு